முன்னாள் சோவியத் ரஷ்யா தான் தெரிவிக்கப்பட்டது. இந்த இந்தியா 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கு. இந்த ஐந்தாண்டு திட்டம், இந்த 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான் கடைசியான இறுதியான ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக் திட்டமிட முடிவு செஞ்சுருக்கு. முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தா 1951 to 56. இது ஹரே டாமர் அப்படிங்கிறவர் தான் இந்த அடிப்படையாக அப்படிங்கிறவர் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம ஐந்தாண்டு திட்டத்துக்கு அந்த அவர் பேர் என்ன, அது என்ன இலக்கு, அது எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு, அதோட நோக்கம் என்ன, நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஹரே டாமர் அப்படிங்கிறவர் இது பண்ணியிருப்பார். இதோட முக்கிய நோக்கம் வேளாண்மை. இந்த திட்டம் 3.6% வளர்ச்சி விதத்தோட இலக்கை விட அதிகமாகவே இது வெற்றி பெற்றுச்சு. ஸோ முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் 1956லேருந்து 1961. இந்த திட்டத்தை பிசி மகளனோபிஸ் அப்படிங்கிறவர் வடிவமைச்சிருப்பார். அதாவது மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இது இதோட நோக்கம் என்னென்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. இந்த திட்டம் 4.1 வளர்ச்சியோடு வெற்றி பெற்றது. அடுத்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்த்தா 1961லேருந்து 1966. இது கார்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் முதன்மை நோக்கம் மற்றும் சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்றம் தான் இதோட நோக்கம். சீன இந்திய போர்னால் இதோட இலக்கு 5.6 அடையவே முடியல. அடுத்து திட்ட விடுமுறை காலம் 1966லேருந்து 1969. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு இந்த திட்டம் தோல்வியாக இருக்கிறதுக்கு இந்த விடுமுறை காலம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1969 1974 வரைக்கும். இந்த திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். இந்த திட்டம் இலக்கு பார்த்திங்கன்னா இதோட இலக்கு இதோட நோக்கம் தற்சார்பு நிலை அடைதல். இலக்கு 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டும் இது எட்டிருக்கும். இது தோல்வி அடைஞ்சிருச்சு நான்காம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் 1974லேருந்து 1979 வரைக்கும். இந்த திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 4.4%ஐ விட 4.8% வளர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுச்சு இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தை யார் வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தா டிபி தார் அப்படிங்கிற அவரால் இது தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் 1978ஆம் ஆண்டு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது கைவிட்டிருப்பாங்க. அடுத்து சுழல் திட்டம் 1978 to 79 ஒரு வருட காலத்திற்கான சுழல் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அடுத்து ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் 1980லேருந்து 85 வரைக்கும். இந்த திட்டத்தை அடிப்படையான நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்பு. இங்கிலீஷில் கரீப் ஹட்டாக்கோ ஹட்டோ அப்படிம்பாங்க. இதான் இதோட லட்சியம். ஒரு தொழில்துறை தற்சார்பு இதெல்லாம் இதோட நோக்கமாக இருந்துச்சு. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சு. இதோட இலக்கு 5.2%, ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டுச்சு. இது வெற்றி. ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றுச்சு. ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் 1985லேருந்து 1990 வரைக்கும். இந்த திட்டம் திட்டத்தோட நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமாக வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றை இதெல்லாம் முடிவு பண்ணாங்க. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாங்க. தனியார் துறையோட வெற்றியாகவே இது அமைஞ்சிச்சு. இந்த திட்டத்தோட இலக்கு 5.0% ஆனால் 6.0% வளர்ச்சி காணப்படுது. வெற்றி. அடுத்த ஆண்டு திட்டங்கள் மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதனால 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலலை. எனவே 1990லேருந்து 91 92 ஆகிய ஆண்டுகளுக்கு 7 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டாங்க. அடுத்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம்
1992லேருந்து 1997 இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க. இந்த திட்ட காலத்தில் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 5.6% இலக்கு, ஆனால் 6.8% வளர்ச்சி பெற்று இது வந்து வெற்றி பெற்றுச்சு. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. அதே திட்டத்தில் கவனம் கொண்டிருப்பாங்க. இப்போ இதோட இலக்கு 7%, ஆனால் எட்டப்படலை. ஆனால் இலக்கு அடையாமல் 5.6% மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது வந்து தோல்வி தான். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா, இந்த திட்டம் வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை வந்து 2 மடங்காக்கணும். இது 2002லேருந்து 2007 தலா வருவாயை 2 மடங்காக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து 2012ஆம் ஆண்டிற்கான வறுமை வீதத்தை 15% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு நோக்கமாக இருந்தது. அப்போ வந்து இதோட இலக்கு 8.0%, 8.0%, ஆனால் வந்து 7.2% மட்டுமே எட்டியிருக்கும். இது வந்து தோல்வி. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007லேருந்து 2012. இதன் முக்கிய நோக்கம் வந்து விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதன் இலக்கு வந்து 8.1%, ஆனால் எட்டாமல் 7.9% மட்டும்தான் இதோட இலக்கு எட்டியிருக்கும். அடுத்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012-2017. இதன் முதன்மை நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி தான் இதோட நோக்கம். இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இதோட இலக்கு 8%, இதோட இலக்கையும் எட்டியிருக்கும். ஓகே, பாய்.